ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடிங்க்கு ரிலேட்டடான கண்டென்ட் சொல்லலாம். ரொம்ப ஒரு ஒர்த்தான கண்டென்ட், கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஒரு கண்டென்ட்டு நான் எதை இன்ஸ்பைர் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, நான் ட்விட்டரில் கொஞ்சம் நிறைய பேரை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்களாம் கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ப்ராஃபிட் வேஸ் அண்ட் தேர் ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அவங்க இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து டெய்லி அவங்களுடைய போஸ்டிங் பார்க்குறேன் அப்படின்றதுனால எனக்கு இந்த ஒரு ஐடியா க்ரியேட் ஆச்சு. ஸோ அதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி ட்ரேடிங்க்கு ஒரு நல்லாவே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ இந்த கன்செப்டை பார்க்கலாம். எஸ், நவடேஸில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்பைரி டேயில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மூவ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுக்காக நம்ம ஓவர் கம் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரேண்டம் ஸ்பைக்கில் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ யூஷுவலாக நம்ம இப்போ பேச போகிற இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் மோஸ்ட்லி சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியோ இல்லை அயன்ஃப்ளை மாதிரியோ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் எல்லாம் ஒர்க் ஆகுது, லைக் வந்து 1:2:1 சொல்லலாம், இல்லைனா வந்து அட் த மணியில் 2 செல் பண்ணிட்டு 2 பக்கமும் ஹெட்ஜ் வாங்குகிற விஷயமா சொல்லலாம். இது வந்து எப்படி எக்ஸ்பைரி டைமில் ஒர்க் ஆகும் அண்ட் நமக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும், சேம் டைம் நமக்கு ரிஸ்க் கம்மியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் பெரிய பணம் வச்சுருக்கவங்க, ஏன்னா அதிக மணி வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் கூட ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணி வர்றதே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குறது தான். அதுவும் நம்ம கேபிட்டல் அதிகமாக வச்சுட்டு வரோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கும். ஏன்னா அது நமக்கு மல்டிபிள் டைம் ஆஃப் ரிஸ்க்கை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ப்ராஃபிட்டும் கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஒரு ஒர்ஸ்ட் கேஸில் நம்ம நினைக்கும் போது ரிஸ்க்குமே அங்கே வந்து இருக்குது அப்படின்றது மட்டும் நம்புவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்கை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியோடைய எய்ம் என்ன இருக்கும், ஸோ அந்த எய்மை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நம்ம எக்ஸ்பைரி ட்ரேடிங் வரோம், எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் ஜஸ்ட் பை மட்டும் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் ரன்னில் நம்மளால் நிற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்தவரையும் நிற்க முடியாது, நம்ம என்ன தான் ஃபாலோ பண்ணாலும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக போகும்போது ப்ராபபிலிட்டி க்ரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பையிங் ஆப்ஷனை பையிங் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ராபபிலிட்டி க்ரியேஷன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே அவங்க எய்ம் வந்து லோ ரிஸ்க்காகவும் மாட்ரேட் ப்ராஃபிட்டாகவும் ரேஞ்ச் ப்ராபபிலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. நான் இதை ஸ்ட்ராட்டஜியாக போட்டு காட்டுறேன், நல்லாவே ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது அவங்க எடுக்கிற அந்த ஒரு விஷயம், அந்த ஸ்ட்ராட்டஜி லிமிட்டட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அண்ட் அவங்க எடுக்கிறது காம்பினேஷன் ஆஃப் 2 to 3 ஸ்ட்ராட்டஜிஸை வந்து காம்பினேஷனாக எடுக்கிறாங்க. மார்க்கெட்டு ஒரு வேளை சப்போஸ் மூவ் ஆனால் கூட லிமிட்டட் ஸ்ட்ராட்டஜி லிமிட்டட் ரிஸ்க்குனால அவங்களுக்கு அந்த ரிஸ்க்கோடு முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ ஒன்றும் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ என்ன தான் ஒரு ரேண்டம் ஸ்பைக் வந்தாலும் அவங்க வந்து கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ப்ராபபிலிட்டி எடுத்திருக்காங்க, ரேஞ்சை நல்லாவே ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்து எடுத்திருக்கனால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றத சொல்லலாம். அண்ட் தேர்டு விஷயம், இது எப்படி ஒர்க் ஆகுது, இல்லைனா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1:2:1, ஓகேங்களா? இது வந்து அயன்ஃப்ளை மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரியும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி எடுக்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பை கிட்டக்க அட் த மணி கிட்ட இருக்கிற ஒரு பை பண்ணிப்போம். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஓடிஎம், ஓகேங்களா, 2 ஓடிஎம் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிப்போம். பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்ல வர்றது ஈஸியாக புரியும். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎம் லாங் ஓடிஎம்ல வந்து பை பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு லிமிட்டட் ரிஸ்க் பொசிஷனாக கிடைக்கும். இந்த பொசிஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து மார்க்கெட்டை ஒரு விதமாக லாக் பண்ண, இல்லைனா எக்ஸ்பைரி எதுக்குள்ளே நடக்கும் அப்படின்றத ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இட் மே ஒர்க் ஆர் இட் மே நாட் ஒர்க், ஓகேங்களா? அது வந்து விஷயமே கிடையாது. பட் இவங்களுக்கு இந்த பை பண்ண லெக்குக்கும் இந்த 2 லெக்கு செல் பண்ண லெக்குக்கும் நடுவில் மார்க்கெட் நின்றுச்சுன்னா நல்ல காசு. இதுதான் வந்து இந்த அயன்ஃப்ளைலையும் சரி இல்லை பட்டர்ஃப்ளைலையும் சரி என்ன நம்ம போட்டாலும் இதுதான் ஒர்க் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டு பையிங்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பையிங்கில் ப்ராஃபிட்டு, செல்லிங்க்கு முன்னாடி முடிக்கிறதுனால 2 லாட்டில் செல்லிங்கில்
ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இந்த ஓடிஎம் சும்மா டம்மி தான். ஏன்னா ஓடிஎம்மில் நம்ம ரொம்ப காசு கம்மியாக தான் கொடுத்து வாங்கியிருப்போம். இது லாஸ் தான். பட் ஆனால் இங்கே கிடைக்கிற ப்ராஃபிட் அவ்வளோ சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இந்த ஓடிஎம்மில் வாங்கினது நீங்கள் 300 லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் இங்கே நடுவில் நின்றுச்சு அப்படின்னா 3000 நீங்கள் வந்து கெயின் பண்ணுறீங்க. ஒரு அருமையான ஒரு ரிஸ்க் ரிவார்டு உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். நான் சென்சிபிள்லேயே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை போடுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ், இங்கே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காம்பினேஷன் ஆஃப் விஷயங்கள் வச்சு தான் இவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு லோ ரிஸ்கில் ஒரு மாடரேட் இன்கமில் ரேஞ்சு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்ட்ராடல் மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான ஒரு ப்ரீமியம் இருக்கும், மாட்டிக்கிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவங்க அயன் ஃப்ளையாக போயிடுவாங்க. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா அதில் வந்து லிமிட்டட் ரிஸ்க்கு தான். ஸோ ஒன்றும் வந்து பயப்படுறதுக்கு இல்லை. ஸோ 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் வாங்கிப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், அடுத்த மணியில் 2 செல் பண்ணிட்டு 50 பாயிண்ட்டில் ஹெட்ஜ் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராஃபிட் வந்து ஒரு 2888 மேக்ஸிமம் அங்கே இருந்தால். கொஞ்சம் நவுந்துச்சுன்னா கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? ஸோ நான் மார்க்கெட் மூவை பற்றி சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஐடியாவை மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது நடக்கலாம், இல்லை நடக்காமல் கூட போகலாம். பட் மோஸ்ட்லி நடக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த 2800 வேண்டாம். ஸோ 1000 நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த 1000 எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் ஐடியா. ஸோ நான் இந்த அயன் ஃப்ளை கூடவே நான் 2 சைடும் வந்து பட்டர்ஃப்ளைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ எங்கே நம்ம எட்ஜ் வாங்கணுமோ அதை 2 ஆக்கிக்கிறேன். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் நான் 2 லாட்டை வந்து செல் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கை தள்ளி ஒரு லாட்டை பை பண்ணிக்கிறேன். இது புட் பட்டர்ஃப்ளை. அதே மாதிரி கால் சைடில் நம்ம வாங்கினோம் பார்த்திங்களா ஓடிஎம்மில், அதை 2 ஆக்கிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 லாட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து கால் பட்டர்ஃப்ளை. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஒரு லாட்டை வந்து வாங்கிக்கிறோம். இது ஒரு சீரியல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தொடர்ச்சியாக இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு 20-25 பாயிண்ட் வந்து நமக்கு எதுவாக கூடுது ரேஞ்ச் வந்து கூடுது. ஓகேங்களா? 1. 2வது, இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது மார்க்கெட் ஒரு சைடு நகரும்போது இவங்களுக்கு ஃபோக்கஸே வந்து இந்த அயன் ஃப்ளை மட்டும்தான். கால் பட்டர்ஃப்ளையும் புட் பட்டர்ஃப்ளையும் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன் அப்படின்றத நான் காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா கால் பட்டர்ஃப்ளையும் புட் பட்டர்ஃப்ளையும் அதோடைய ரிஸ்க் ரொம்ப கம்மி. 140 ரூபா 150 ரூபா தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்தளவு வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கால் பட்டர்ஃப்ளை புட் பட்டர்ஃப்ளை நீங்கள் எக்ஸ்பைரி போட்டிங்கன்னா 150 ரூபா 200 ரூபாக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ தேவைப்பட்டால் மார்க்கெட் ஒரு சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த சைடில் உங்களுக்கு போகும்போது ப்ராஃபிட் லாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்டை ஒரு சைடு மூவ் ஆகும்போது அந்த சைடு வந்து ப்ராஃபிட் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதே கீழ் சைடு போகும்போது மேல் சைடு போகும்போது கால் சைடில் உங்களுக்கு இது வந்து ப்ராஃபிட் லாக் ஆக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் கொஞ்சம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ரேஞ்சை கூட மாற்றிக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. ஓகேங்களா? லைக் வந்து இங்கே பை பண்ணுறீங்க அப்படின்னா 50 பாயிண்டில் கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இது வந்து இருக்கும். எது இருக்கும், நான் 150 ரூபான்னு சொன்னது இங்கே பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு இருக்கும். பட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அப்சைடில் பார்த்தோன்னா அப்படின்னா 1830க்கும் 830க்கும் அண்ட் 920க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நமக்கு அயன் ஃப்ளையை ஏதாவது ட்ரபிள் பண்ணும்போது இந்த புட் பட்டர்ஃப்ளையோ கால் பட்டர்ஃப்ளையோ நமக்கு அந்த அயன் ஃப்ளையில் வர ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். சப்போஸ் மார்க்கெட் அங்கேயே நின்றுடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு காசு கிடைக்கும். இதில் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, கால் பட்டர்ஃப்ளையும் பார்த்தோம், அயன் ஃப்ளையும் பார்த்தோம், புட் பட்டர்ஃப்ளை 3ம் கம்பைன் பண்ணி பார்த்தோம். இதில் அவங்களுக்கு எவ்வளோ தான் வேணும் அப்படின்னா அவங்க நிறைய கேபிட்டல் வச்சுருக்காங்கங்க. அவங்களுக்கு இது எப்படி பார்த்தாலுமே ஒரு எப்படி சொல்கிறது ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1144 ரூபா, 1 லட்ச ரூபாய்க்கு 1% ரிஸ்க். இதுதான் பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகே, ரேஞ்சை விட்டு போகுது அப்படின்னா அவங்க வருத்தமே பட மாட்டாங்க. ஓகே, கோ ஃபார் இட், அந்த 1% லாஸ்ன்னு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் வந்துடுவாங்க. சப்போஸ் மார்க்கெட் அங்கே நின்றுடுச்சு அப்படின்னா 3% ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா 2800 1000 ரூபா ரிஸ்க்கு 2800 நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. பட் அவங்களுக்கு அவ்வளோ வேண்டவே வேண்டாம். எப்போவுமே 1% விட ரெடியாக இருக்காங்க அப்படின்னா 1% அவங்க எடுக்கணும் மட்டும்தான் நினைப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இதுவுமே ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நான் வந்து ஐடியா பண்ணேன், அது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் விஷயங்கள் ஒரு லிமிடெட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜியில் போடும்போது கண்டிப்பாக எக்ஸ்பைரி ட்ரேடிங் டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.